Hello all, welcome to my channel. இது எபிசோட் 2 ஆஃப் காந்தலூர் ட்ரிப். எபிசோட் 1 இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது டே 1 என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த வ்ளாகில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உடுமலையில் இருக்க அமராவதி டேம் அண்ட் crocodile பார்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உடுமலை ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அந்த ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 சைடும் மரம், ஒரு மாதிரி நல்லா க்ரீனிஷ் வைப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து crocodile பார்க் தான் போனோம். ஸோ என்ட்ரி ஃபீயாக பார்த்தீங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு ₹10 வாங்கியிருந்தாங்க. அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஸோ நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சின்ன crocodile மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய crocodile, அதுவும் 1 2 இல்லை, ஒரு ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 15 கிட்டே இருக்கும் போல். ஒரு சிலதெல்லாம் அப்படியே நடந்து வருது, அது பார்த்தாலே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போட்டு பாருங்கள் எப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் நல்ல வெயிலுங்க. ஸோ அங்கேயே கொஞ்சம் ஒரு குட்டி பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பார்க்கில் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு டேரெக்டாக அமராவதி டேம் வந்துடணும். வெயில் சும்மா பல்ல காமிச்சிதுன்னு சொல்லலாம். அவ்வளோ வெயில், மண்டை கொளுத்துற அளவுக்கு. அதுலேயும் நாங்கள் விடாமல் மேலே ஏறி கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மேலே ஏறணும். இது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறுது ஏறுது ஏறுதுன்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு ஏறத்துக்கு. ஸோ இந்த டேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான படம், சரத்குமார் படம் எடுத்திருக்காங்க. எதுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் என்ன அந்த படம் ஷூட் பண்ணாங்க அப்படி. நெக்ஸ்ட்டு வந்து லன்ச்சு சாப்பிட்டுட்டு ஓகே காந்தலூர் வந்து போகலாம், இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனைமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக போயிருந்தோம். இதுக்கு என்ட்ரியாக காருக்கு ஒரு ₹50 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போகிற வழி எல்லாமே சீனிக்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி கேரளாவோட செக் பாயிண்ட் இருந்துச்சு, அங்கேயும் செக் பண்ணிவிட்டு நாங்கள் மறையூர் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 4 போல் ரீச் ஆயிருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து கரிமுட்டி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு, அந்த ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். தண்ணி ரொம்ப சில்லுன்னா சும்மா காலை மட்டும் வச்சுட்டு அப்படியே காந்தலூர் கிளம்பிட்டோம். காந்தலூரில் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்னக்கோட்டை வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்டில் என்னென்னா சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே குள்ள மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஏன்னா குட்டி குட்டி டென்ட்டுலாம் இருந்துச்சு, அதை காமிச்சிட்டு அப்புறம் அங்கே சுற்றி இருக்க ஒரு மலை கிராமம் ஒரு 5 இருக்குது, அதை எப்படி இதுவாச்சு அப்படின்றத வந்து இந்த கைட் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சன்செட் பாயிண்ட்டு. ஸோ நல்லா சன்செட் ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் டைப் ப்ளஸ் ஒரு 2 ரூம் இருக்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம். ஸோ எல்லோரும் ஒரே இதில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரூம் புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி நாங்கள் வந்து கேம்ப் ஃபயருக்குமே போயிட்டோம். அண்ட் நான் அமராவதி டேமில் என்ன படம் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா சூரியவம்சம் படத்தில் பாயசம் சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சீன் வந்துருக்குல்ல. ஸோ நிறையவே அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு டக்குன்னு இதுதான் ஞாபகம் வந்துச்சு, அதை சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.